மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து 20க்கும் மேலான பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சேதுராமன் வழங்க கேட்கலாம். சேதுராமன், மயிலாடுதுறையில் எந்த பகுதியில் இந்த சிறுத்தை நடமாட்டமானது கண்டுபிடிக்கப்பட்டது? தற்பொழுது இதை பிடிப்பதற்காக எவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகர் குறைநாடு செம்மங்குளம் பகுதியில் நேற்று இரவு சிறுத்தை நடமாட்டத்தை பார்த்த அப்பகுதியை சேர்ந்த சிலர் மயிலாடுதுறை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை செய்து சிறுத்தை நடமாட்டம் உள்ள இடத்தில் இருந்து கால் தடங்களை கொண்டு பதிவுகளை வைத்து அப்பகுதிகளை இருந்து சிசிடிவி பதிவுகளின் மூலம் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை மயிலாடுதுறை காவல்துறையினர் உறுதி செய்தனர். நகர் முழுவதும் காவல்துறை ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. சிறுத்தை தென்பட்டால் தொடர்பு கொள்ளுமாறு செல்போன் எண்ணையும் வனத்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை குரோநாடு பகுதியில் உள்ள பால சரஸ்வதி தனியார் பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டது. அடுத்து தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிபிஎஸ்இ, மெட்ரிக் மற்றும் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி இளம் மழலையர் பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்க மயிலாடுதுறை முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி அறிவுறுத்தின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் மயிலாடுதுறை பதுங்கியுள்ள சிறுத்தை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. சீர்காழி வன சருக அலுவலர் ஜோசப் தலைமையில் மயிலாடுதுறை நாகை மாவட்டத்தை சேர்ந்த வனத்துறையினர் 30 பேர், தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சிறுத்தை எந்த பகுதியில் பதுங்கி உள்ளது என்று தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். சிறுத்தை நடமாட்டத்தால் மயிலாடுதுறை தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சேதுராமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.